Hello friends, welcome to என் சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா வெஜ் சாண்ட்விச். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். green chutney ஒரு 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன், ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா மயோனீஸ், அப்புறமா கடைசியாக பிரெட். லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெப்பர் பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வெஜ் மயோனீஸ், நீங்கள் சாதாரண மயோனீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், கொத்தமல்லி, தக்காளி, அப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ப்ரெட்டில் ஒரு லைட்டாக க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மிக்சட் ஹர்ப்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், ஆரிகனோ கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் அதே மாதிரி க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு தவா வச்சிடலாம். கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட சாண்ட்விட்சை வச்சு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம நல்லா அதை குக் பண்ணலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.